வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கலைஞர் மகளிர் தொகை இம்மாதம் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை. அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் குறித்து முதலமைச்சர் அவசர ஆலோசனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க அழைப்பு. ஜனவரி 15ஆம் தேதிக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என குழு செயலாளர் தகவல். விண்வெளியில் மின்சாரம் தயாரித்து இஸ்ரோ புதிய சாதனை. ஆதித்யா L1 நாளை மாலை L1 புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ தகவல். விரிவான செய்திகள். பொங்கல் நன்னாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்புடன் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் 10ஆம் தேதியன்றே மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடை இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீட்டிப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது குறித்து முதலமைச்சரே முடிவெடுக்கலாம் என தெரிவித்திருந்தது. இதை எதிர்த்து வழக்கறிஞர் M.L. ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியானது என தீர்ப்பளித்தது. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொழிலாளர் நல கமிஷனர் மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்துடன் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வரும் 9ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதையடுத்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செயலாளருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழு 2 முறை கூடி ஆலோசனை செய்துள்ளது. இக்குழுவின் உறுப்பினர்களாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, மாநிலங்களவை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட 7 பேர் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த சட்டங்களில் திருத்தம், நிர்வாக கட்டமைப்பு மாற்றம் குறித்த பரிந்துரைகளை ONOE.gov.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு ஊட்டி செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வருகிறது. சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு 49 பேர் அடங்கிய குழு விசாரணை நடத்தி வருகிறது. முந்தைய விசாரணையின் போது 4 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். இதற்கு நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களில் சயான், வாளையார் மனோஜ், உதயகுமார் ஆகியோர் மட்டுமே ஆஜராகினர். எனவே வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிக்கப்பட்ட திட்டங்களின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 1933.7 கோடி மதிப்பிலான 206 முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் புதிய விளையாட்டு மைதானங்கள், பேருந்து நிலைய மேம்பாடு, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய வணிக வளாகங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட திட்ட பணிகளின் தொடக்க விழா மற்றும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 121 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் தமிழகம் முழுவதும் 71 அறிவுசார் மையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விரிவான செய்திகள். பொங்கல் நன்னாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்புடன் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் 10ஆம் தேதியன்றே மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க கோரி முதலமைச்சர் சார்பாக வலியுறுத்தியதாக டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தியையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசினார். கேலோ இந்தியா போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க இருவருக்கும் அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை திரும்பிய அவர் வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க கோரி முதலமைச்சர் சார்பாக வலியுறுத்தியதாக தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்ததாக தெரிவித்தார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 தனது இறுதி இலக்கை நெருங்கிக் கொண்டு இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் PSLV-57 ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 எனும் இடத்தில் இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆதித்யா L1 விண்கலம் அதன் L1 என்ற இலக்கை சென்றடைய சுமார் 127 நாட்கள் வரை ஆகும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆதித்யா L1 அதன் முக்கியமான செயலை மேற்கொள்ள உள்ளது. திருவண்ணாமலை அடுத்த வனப்பகுதியில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை விற்க முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த வனப்பகுதியில் காட்டு விலங்குகளான காட்டுப்பன்றி, முயல், மான்கள் வேட்டையாடப்படுவது அதிகரித்துள்ளது.
இது குறித்து தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் மாவட்ட வன அலுவலர் தலைமையில் தனி குழுவினர் வனப்பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டு பன்றியை வேட்டையாடி இறைச்சியாக்கி அதனை விற்பனை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த இளைஞரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 25 கிலோ காட்டுப்பன்றி இறைச்சியை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் போலூர் பகுதியை சேர்ந்த அஜித் என தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். பள்ளி மாணவர்களை அவதூறாக பேசி மிரட்டிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செயல்பட்டு வரும் இந்து நாடார் மேல்நிலை பள்ளியில் பயிலும் 60க்கும் மேற்பட்ட மாணவர்களை முடி வெட்டவில்லை என்பதற்காக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் அந்த மாணவர்களை அவதூறாக பேசியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களை அவதூறாக பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஐயலு சாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண் மற்றும் வாய் ஆகியவற்றில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெறும் மாபெரும் அறிவியல் கண்காட்சி திருவிழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் நரிக்கட்டியூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெறும் மாபெரும் அறிவியல் கண்காட்சியை கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி துவக்கி வைத்தார். இந்த அறிவியல் கண்காட்சி திருவிழாவில் மாணவ மாணவிகளின் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கரும்புக்கடை காவல் நிலைய பகுதியில் சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் அறையை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை மாநகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரும்புக்கடை சார்மேடு பகுதியில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காணிப்பு அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் கூறுகையில் 12 கேமரா பொருத்தப்பட்டு அதனை கண்காணிப்பு செய்யும் அறையை திறந்து வைப்பது குற்றங்களை முழுமையாக தடுப்பதற்காகவே என கூறினார். மேலும் செயின் பறிப்பு, திருட்டு உள்ளிட்டவைகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இது மாதிரியான சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினருக்கு முக்கிய நண்பனாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். திருவாரூரில் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெங்கு கொசு ஒழிப்பு தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், சுழற்சி முறையில் பணி நிறுத்தம் செய்வதை கைவிட்டு தொடர்ந்து பணிகளை வழங்க வேண்டும், பணிக்கு தேவையான உபகரணங்கள், அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெங்கு கொசு ஒழிப்பு தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் டெங்கு கொசு ஒழிப்பு தொழிற்சங்கத்தின் தலைவர் முரளி தலைமையில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆனந்த கால பைரவர் ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாவற்காய் இவற்றில் தீபமிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெடுஞ்சாலையில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காலாந்திரா பகுதி திருப்பத்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் கிராமிய காவல் உதவியாளர் மஞ்சுநாதன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக அனுமதியின்றி வந்த லாரியை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன கம்பியம்பட்டு பகுதியில் இருந்து திருப்பதி என்பவர் மணல் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணல் ஏற்றி வந்த லாரியை கிராமிய காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு மணல் கடத்தி வந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறையில் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் 243 அரசாணையை திரும்ப பெற்று பழைய நடைமுறையில் முன்னுரிமை வழங்க வேண்டும், பதவி உயர்வை உடனடியாக பழைய நடைமுறையில் வழங்கிட வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு ஊதியம் வழங்கிட வேண்டும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தனியார் கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே பெண்ணின் கழுத்தில் இருந்த 3 சவரன் நகையை பறித்து சென்ற வழக்கில் கைதான மதன்குமார் என்பவரின் குற்றச்செயலை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அரியலூரில் பாலியல் வன்கொடுமையில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் உள்ள சட்டங்கள் குறித்து மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என சட்ட விழிப்புணர்வு முகாமில் சார்பு நீதிபதி வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் கல்வி குழும நிறுவனர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான லதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பாலியல் வன்கொடுமையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆகியவை நடைமுறையில் உள்ளது. இது குறித்து பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்வதோடு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும், அதன்படி தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். இந்த முகாமில் பள்ளி மாணவர்கள், இருபால் ஆசிரியர்கள், நர்சிங் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்கொரியாவுக்கு சொந்தமான 2 தீவுகளை நோக்கி வடகொரியா திடீரென ஷெல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவிற்கு சொந்தமான யோன்பியோங் தீவுக்கு அருகில் வடகொரியா தாக்குதல் நடத்தியுள்ளது. பீரங்கிகள் மூலம் 200க்கும் மேற்பட்ட ஷெல் குண்டுகளை தென்கொரியா தீவுகளை நோக்கி வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா, தென்கொரியா அண்மையில் கூட்டு போர் பயிற்சி மேற்கொண்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. வடகொரியாவின் தாக்குதலில் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று தென்கொரியா தலைமை தளபதி தகவல் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் இந்த நடவடிக்கை கொரிய தீபகற்பத்தில் அமைதியை அச்சுறுத்தும் மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும் ஆத்திரமூட்டும் செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கலைஞர் மகளிர் தொகை இம்மாதம் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை, அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் குறித்து முதலமைச்சர் அவசர ஆலோசனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க அழைப்பு. ஜனவரி 15ஆம் தேதிக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என குழு செயலாளர் தகவல். விண்வெளியில் மின்சாரம் தயாரித்து இஸ்ரோ புதிய சாதனை. ஆதித்யா L1 நாளை மாலை L1 புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.